வண்டியில ஏறுமா, சும்மா அழுது டிராமா பண்ணிட்டு, ஏமா தங்கமயில நீ வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தமா அந்த குடும்பத்தையே வந்து இப்ப ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான ஒரு சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஒரு பக்கம் சிறகடிக்க ஆசையில ரோகிணிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் போகுது, இன்னொரு பக்கம் தங்கமயிலுக்கு இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல டிவோர்ஸ் நோட்டீஸ் போயிட்டு இருக்கிற நிலைமையில இதுக்கப்புறம் டிவோர்ஸ் நோட்டீஸ் வராது, இந்த கேஸ் விஷயத்தை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா கதவை தட்டுறாங்க. திருப்பி தட்டி என்னன்னா வந்து, மேடம் உங்க கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம், இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்கல்ல, அதுக்கு நீங்க ஏதாச்சும் திருப்பி எதுவும் ரிப்ளை பண்றீங்களா, இல்ல அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஹியரிங் இருக்கு, ஹியரிங்கான டேட்டுக்கான அந்த டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணலாம்னு வந்தோம் அப்படின்னா, என்ன கேஸு அப்படின்னா, இல்ல விவாகரத்து கேஸ் தான் மேடம், அந்த சரவணன் வந்து உங்க பொண்ணு தங்கமயில் அப்படிங்கிறவங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாருல, அதுக்கான இதுதான் இப்போ நீங்க ஹியரிங் இருக்கு வந்துருங்கிற சொல்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே இப்போ ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னடா சொல்றீங்க, விவாகரத்து நோட்டீஸா அப்படின்னு வந்து கேட்டு, இல்லை விவாகரத்து நோட்டீஸா திருப்பியா அப்படின்னு வந்து கேட்டா, ஆமாங்க மேடம் அது அப்படியே தானே போயிட்டு அவங்க கேஸ் ஒன்று வாபஸ் வாங்கலையே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்றது இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் புரியல. ஐயோ இப்போ இப்படி போயிடுச்சே, அது ஏமா திருப்பி இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை பற்றி யோசிக்க மாட்டாங்க, விவாகரத்தை பற்றி பேச மாட்டாங்க தானேமா சொன்னேன், திருப்பி விவாகரத்துன்னு வந்து நிற்கிறாங்களேம்மா அப்படின்னு தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்க. இதை விடமாட்டேன்டி, நான் விடமாட்டேன் அப்படின்னா இப்படி பஞ்சுட்டே லாக் மட்டும் தான் பேசுறேன், கடைசியில் ஒன்றுமே செய்ய மாட்டேறமா, என் வாழ்க்கையே போச்சுமா, நீ சொன்னதை கேட்டு நான் வேற பொய்யா சொல்லி அவங்க எல்லாம் என்ன வெறுக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. புலம்பாத மயில், உனக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இரு இன்னைக்கே நான் அதுக்கு ஒரு வழி ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அடுத்த பிளானை போடுறாங்க. இதுக்கடையில இந்த மாதிரி பிளான் எல்லாம் அவங்க போட்டாலுமே அந்த பிளான் எல்லாம் இவங்களுக்கு ஆப்பா முடிஞ்சு கடைசியில் இவங்க தான் ஜெயிலுக்கு போக போறாங்க, தப்பு செஞ்சவங்க தான் தண்ணியை குடிக்கணும்னு ஒரு விஷயம் நடக்கிறத வந்து அவங்களே எதிர்பார்க்கல. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க அம்மா வேகமாக கிளம்பி இப்போ வந்து தங்கமயிலோட அம்மா மாணிக்கமும் பாக்கியமும் சேர்ந்து ஆட்டோ ஏறி தங்கமயிலையும் கூப்பிட்டுட்டு வா உடனே கிளம்புவோம் அப்படின்னு நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த பாருங்க மேடம், நான் என்னால் வந்து இப்போ கோர்ட் கேஸையும் நடத்த முடியல, இவங்க வந்து எனக்கு வந்து என்னை நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டாங்க, திருப்பி டிவோர்ஸ் அது இதுன்னு பேசுகிறாங்க, எங்கள் கேஸை முடிக்காமல் அந்த கேஸை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா, ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்க. எனக்கே நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தான் தோணுது, ஜட்ஜே வந்து அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தின்னு தோணுது அப்படிங்கும் போதே இவங்க தலையிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பணம் படைச்சவங்க பக்கமே நின்னா எங்களை மாதிரி ஏழைபாளையங்களுக்கு சட்டம் தானமா ஒரு தீர்ப்பு ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்க, என்னம்மா ஏழைபாளையன்னு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, நீங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க நாங்களே தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமே, படிப்புல போய் வயசுல போய் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எல்லாம் இருக்கட்டும் மேடம், 80 பவுன் நான் நகை போட்டேன்ல, அந்த 80 பவுன் நகையை உடனே கொடுக்க சொல்லுங்க, இப்ப கொடுத்தாதான் நாங்கள் கிளம்புவோம், இப்போ உங்களுக்கு நான் வேணாலும் முடிவாயிடுச்சுல, எங்க நகை மட்டும் அப்ப வேணுமா, அப்ப இல்லைன்னா எங்க நகை திருட்டு போச்சு நான் கேஸ் கொடுத்துறவா அப்படின்னு. சரி விடுமா, என்னம்மா உனக்கு நகை தானமா வேணும், உடனே பேசிக்கலாம் இருமா அப்படின்னு வந்து எஸ்ஐ மேடம் நீங்க உடனே அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே வந்து இப்ப பாண்டியன் வீட்டுல என்ன இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு, கடைக்கு இன்னைக்கெல்லாம் போகலாம்டா எனக்கு மனசு இல்லை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு அவருக்கு வந்து கால் வருது. கால் வந்தோடனே வந்து சொல்லுங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் உடனடியாக வந்து அந்த நகையை மட்டும் கொடுத்துருங்க, இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா. என்ன நகை, யார் பிரச்சனை பண்ணுறா அப்படின்னா, தங்கமயில் குடும்பம் தான், அவங்க அம்மா அப்பா தங்கமயில் எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து உங்க நகையை வந்து அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வந்து இல்லை நீங்க நகையை கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சு பயப்படுறாங்க அப்படின்னா, அவ்வளவுதானே மேடம் உடனே அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு கோமதி அந்த நகையை உடனே எடுத்து போய் கொடுத்துடலாம், அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்களா, நகை வேணும்னு பிரச்சனை பண்றாங்களா அப்படிங்கும் போது இப்பயுமே மீனாவும் ராஜியும் திருன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு இருந்து இதுக்கப்புறமா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா, மீனா டக்குன்னு வந்து இப்பதான் கொஞ்சம் யோசிச்சு, அத்தை நானும் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குப்பா ஸ்டேஷனுக்கு, அதெல்லாம் வேணாம்ப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும் போது, இல்லை மாமா அவங்க கேஸ் போட்டிருக்கிறது, இந்த கேஸ் இன்னும் பெயிலில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்களாம் பெயிலில் தான் இருக்கீங்க, என் ஒருத்தி மேலே தான் இந்த கேஸ்லாம் கூட இல்லை, நான் வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்பாட்டையும் சொல்லிடுறாங்க வரட்டும் அப்படின்னா. அப்பாட்டெல்லாம் வேணாம், அவர் கஷ்டப்படுத்தாதம்மா நான் பார்த்துக்குறோமா அப்படின்னா, இல்லைல்ல மாமா நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நம்ம சேர்ந்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இவங்க போகிறாங்க. போகும்பொழுதே வந்து மீனா இப்போ யோசிச்சிட்டாங்க, என்ன பேசணும் என்ன பண்ணணும் லைட்டாக யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே அவங்களே எதிர்பார்க்க திருப்ப நடக்க போகுதுங்கிறத அவங்க யோசிக்கல. ஏன்னா வந்து இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, வேகமாக பேங்க்குக்கு போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து மீனா வைக்கும் பொழுது மீனா லைட்டாக நகையெல்லாம் கருத்து இருக்குங்கிறத பார்த்துடுறாங்க. நேராக கிளம்பி அங்கே உள்ளார போகிறோன்னே வந்துமா, என்னமோ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கேஸே வேணாம் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேணும்னு அவங்கள்ட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுவோன்னு பார்த்தா நகையை கொடுங்குற அப்படின்னா, இந்த பாருமா நகையை வச்சு தான் நான் ஒரு வேலையே செய்ய போகிறேன், நீ பேசாம இரு, என்ன கேட்டாலும் உனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கும், மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கம்மா. உன்னை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேம்மா அப்படின்னா, தயவு செஞ்சு அமைதியாக இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு மயில் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து கார்லேருந்து வேகமாக இறங்குறாங்க. இந்த பக்கம் பாண்டியன், சரவணன், அதுக்கப்புறமா வந்து கோமதி, மீனா நிறைய இறங்குறாங்க. மீனா அப்படியே முறைச்சிக்கிட்டே கையில் பையோட வராங்க. இவங்க 3 பேரும் முன்னாடி போகிறாங்க.
முன்னாடி போனோன்னே சார் அந்த 80 பவுன்ஸ் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நகை போட்டிருக்காங்கிறாங்க. அந்த 80 பவுன்ஸ் அவரை நான் உங்களுக்கு கொடுத்துருங்க. அது வந்து அவங்க வரதட்சணை கூட சொல்லலை. அவங்க வந்து இப்போ வரதட்சணை கேட்டது கொடுமைப்படுத்துனதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் சொல்லலை. அவங்க உங்களுக்கு போட்டாங்கல்ல, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, அந்த இதை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டா உங்கள் பக்கத்தில் எதுவும் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். எனக்கே உங்களுக்கு சாதகமாக தான் இப்போ பேசணும்னு தோணுது அப்படின்னு போலீஸ் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சரி ஓகே மேடம் புரியுது அப்படின்னு எடுத்து பைய தூக்கி மேலே வைக்கிறாங்க. மேலே வைக்கும் பொழுதே இந்த பக்கம் டக்குன்னு வந்து உள்ளார பாக்கியம் வந்துட்டு எங்க நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு உள்ளார வர அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் அப்படியே திரு முழிச்சு தங்கமயில் நிற்கும் பொழுது எனக்கு அவளும் வேணாம், அவன் நகையும் வேணாம் மேடம், தங்கமயிலும் வேணாம், தங்கமயிலோட தங்கமும் வேணாம், இந்தா எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்க, ஏதாவது அதிகமாக இருந்தால் கூட எடுத்துக்க சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது அவங்க ஐயோ அப்படின்னு கவரை திறந்து பார்த்துட்டு அப்படியே கத்துறாங்க. கத்துனோடனே எல்லாரும் திரும்பி ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க என்ன இருந்தாலும் வந்து இப்படி ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்தை இவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னா அவங்க கத்துறாங்க. என்ன அப்படின்னா வந்து எங்க நகையெல்லாம் எங்க 80 பவுன் நகை போட்டோம், இது என்ன ஏதோ கவரிங் நகையை கொடுத்துருக்கீங்க, எங்க நகையை கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்டோம்னா உங்க நகையா கவரிங் நகையா அப்படின்னு மாற்றி உங்க மொத்த பார்க்க எல்லாத்தையும் கொடுத்தேனே, இதுதான் தங்கமயிலோட பை மொத்தமாக கொடுத்தமே அப்படிங்கும் பொழுதே எடுத்து பார்த்தா எல்லா நகையும் கருத்து போயிருக்கு. நான் போட்டது சுத்தமான தங்கம், 22 கேரட் தங்க நகையை போட்டிருக்கேன். என்ன எனக்கு திருப்பி கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்தான்னு பார்த்தீங்களா மேடம், எப்படி ஒரு 4G குடும்பம்னு பார்த்தீங்களா? நான் 80 பவுன் போட்டதுனால தான் அதை நான் கேஸாகவும் கொடுத்தேன், எல்லா இடத்தையும் வந்து பேசினேன். எங்க நகை அப்படின்னு இவங்க கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே வந்து எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பாண்டியனும் முழிக்க, இந்த பக்கம் கோமதியும் முழிக்க, எல்லாரும் முழிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. சிரிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் தெரியும் பார்க்க, என்னம்மா சிரிக்கிற, ஏன்னா எங்க கஷ்டம் உனக்கு சிரிப்பா தெரியுதா அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாக்கியம் கத்த ஆரம்பிக்க, இந்த கஷ்டம் எனக்கு சிரிப்பா தெரியல, அதான் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற நான் தெளிவா இருந்ததுனால ஒரு விஷயத்த கரெக்டா செஞ்சு வச்சேன். நான் அன்னைக்கே வந்து முதல் நாள் நகையெல்லாம் உள்ள வைக்கும் பொழுதும் நீங்க உங்க விஷயத்த மாட்டி இதெல்லாம் கவரிங்னு தெரிஞ்ச போதும் நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன், எதுக்கும் இருக்கட்டும்ட்டு. அதே மாதிரி பேங்க் லாக்கரை எத்தனை தடவை திறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது இல்லாம போன தடவை உங்க வீட்டுக்கு வரும்போது நகையை பத்திலாம் ஒரு தடவை மட்டும் பேசுனீங்கல்ல, நகை விஷயத்த மட்டும் சொல்லிடாதம்மா அப்படின்னு வந்து பேசுனீங்கல்ல, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அப்படின்னு போட்டு காமிக்க ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி யார் நடக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும், ஏன்னா நகை விஷயத்தால தேவையில்லாம் பிரச்சனையாகும், நான் வேற வீட்டுல சொல்லாம இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு மேடம் இவங்க போட்டதே 8 பவுன் தான், மிச்சம் எல்லாம் கவரிங். அதை வச்சு ஒரு ட்ராமா போட பார்த்துருக்காங்க. எல்லா வகையத்தையும் ஃபோர்ஜரி இவங்க தான் திருட்டு கேஸ் கொடுத்து எங்களது குடும்பத்தை உள்ளே போட பார்த்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு மேலே தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆகிடுது. நாங்கள் இப்போ சொல்கிறோம் இவங்க மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு. இப்போ மீனா சொல்ல கரெக்ட், அதுதான் பண்ணணும், ஃப்ராடு அப்படின்னு அந்த போலீஸ் கத்திக்கிட்டே இருக்கும்போது சரவணனும் கேஸ் போடுங்கிறார். ஆனால் இப்போ வந்து இவங்க பாண்டியன் சரி பரவாயில்ல மன்னிச்சு விட்டுறலாம், எங்க மேல இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு பேசாம போயிடுங்க போறாங்களா, இல்ல இவங்க மேல கேஸ் போட்டு தங்கமயில் அப்பா அம்மா கம்பி என்றதை ஒரு நாளாச்சும் நடக்கணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பார்த்து அதுக்கு கருத்துக்களையும் சொல்லிட்டு எந்த சீரியல்ல பத்தி நீங்க அதிகமா வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அப்படியே சிறகடி காசையில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷனும் இன்னைக்கு சாயங்காலம் வரும். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிட்டு ஒருவேளை இடம்பொருள் சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.